ஒரு கோல்டு அப்படிங்கிறது விலையை தீர்மானிப்பது என்பது டாலர் தான். என்னுடைய பார்வையில் இருக்கக்கூடிய டேட்டாவினுடைய அடிப்படையில் இன்ஃப்ளேஷன், டாலர், யூஎஸ் ஃபெடரல் அவங்களுடைய ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி தான் அமெரிக்காவினுடைய யூஎஸ் ஃபெடரல் சேர்மன் ஜெரோம் பவுல் ஐயா இப்போ இந்த மே மாதத்தில் அவர் ஓய்வு பெறார். அவருக்கு அடுத்து வரவர் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் வராருன்னு பெயர் சொன்ன உடனே தங்கத்தினுடைய விலை திடீர்னு ஏறி. மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. இன்ட்ரெஸ்ட்டை ஏற்றினால் தங்கம் விலை இறங்கும். எனது பார்வையில் இப்போ இருக்கிற விலையில் அது இந்திய சந்தையில் இருக்கக்கூடிய விலையாக இருக்கட்டும், எம்சிஎஸ்ஸாக இருக்கட்டும், குளோபல் லெவலில் இருக்கக்கூடிய டாலர் பர் அவுன்ஸாக இருக்கட்டும், கோல்டு இஸ் நாட் ஏன் இன்வெஸ்ட்மெண்ட்னு எனது பாயிண்ட் ஆஃப்ல இருந்தால் கூட கோல்டுங்கிறது ஒரு ஹெட்ஜிங் தான். நிறைய பேர் ஒரு தப்பு பண்ணிடுறாங்கன்னு கேட்டிங்கனாக்கா, தங்கத்தை விற்று அதை இடம் வாங்குறது. தங்கத்தை தயவு செய்து விற்காதீங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்பர் 1 யார் பார்த்தீங்கன்னாக்கா சைனாவில் தங்கத்தை அப்படியே வாங்கிக்கிட்டே இருக்காங்க. யாராவது விற்றாதானே குறையும். கோல்டை பொறுத்தவரையும் ஒரு ஸ்திரத்தன்மை இல்லை. புதிய உச்சத்தை பிரேக் அவுட் ஆகணும், அல்லது நான் சொன்ன மாதிரி அந்த 12,000 இருக்கு பார்த்தீங்களா, ஆபரண தங்கம் 22 கேரட், அது உடைஞ்சால்தான் நமக்கு சப்போர்ட் பிரேக். அது வரலையும் இப்படி தான் இருக்கும், ஆசிலேஷனில் தான் இருக்கும். ரிஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ரக்ஷயா பார்த்தி. இன்னைக்கு கோல்டு சார்ந்த நிறைய விஷயங்களை நம்ம கூட சுவாரஸ்யமா பகிர்ந்துக்க ஃபினான்ஷியல் பிளானர் கோவை விஸ்வநாதன் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காரு. அவர்கிட்ட கேட்க நிறைய கேள்விகள் இருக்கு. வாங்க வீடியோக்குள்ளார போலாம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நேயர்களுக்கு வணக்கம். இப்போ இந்த கோல்டு ரேட் அப்படிங்கிறது அக்டோபர்லேருந்து ஜனவரி மாதம் வரைக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு ஏற்றத்தை தான் பார்த்துட்டு வந்துட்டு இருந்தது. ஆமாம், அதுலேயும் குறிப்பாக ஜனவரி மாதம் வரலாறு காணாத ஒரு உச்சத்தில் இருந்தது. 1.17. ஆமாம், அதில் போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறமா பிப்ரவரிலேருந்து இப்போ ஏப்ரல் எண்டு வரைக்குமே நம்ம பார்க்குறோம் அப்படின்னா ஒரு இந்த தங்கத்துடைய விலை அப்படிங்கிறது கடந்த 3 மாசமா 1,20,000 இதுக்குள்ளாரையே மாறுபட்டு சில விஷயங்களோட வந்துட்டு இருக்கு, ஏற்ற இறக்கத்தோட. இந்த ஒரு நிலையில ஜெர்மனியை சேர்ந்த ஒரு முன்னணி வங்கியில இருந்து ஒரு விஷயத்தை தெரிவிச்சிருக்காங்க. அதாச்சும் அடுத்து வரக்கூடிய 5 ஆண்டுகளுக்கு இந்த தங்கத்துடைய விலை இப்ப இருக்கிறதுல இருந்து கிட்டத்தட்ட 80% அளவுக்கு உயரும் அப்படிங்கிற ஒரு கருத்தை வெளியிட்டிருக்காங்க. அப்படி பார்க்க போனா இப்ப 13,000 சில்லற இருக்கக்கூடிய கிராமுக்கு இருக்கக்கூடிய இந்த தங்க விலை அப்படிங்கிறது 25,000 ரூபாய்க்கு வரும் அப்படிங்கிற ஒரு கணிப்பு இருக்கு இல்லையா? இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இது அந்த அளவுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? எனது பார்வையில் தங்கம் என்பது ஒரு ஆபரண பொருள், அதே டயத்தில் ஒரு ஹெட்ஜிங் ஃபண்டு. இன்வெஸ்ட்மெண்ட் பாலிசியில் நான் பேசலை. இப்போது ஒரு கோல்டு அப்படிங்கிறது விலையை தீர்மானிப்பது என்பது டாலர் தான். 4,736 டாலர் பர் அவுன்ஸில் இன்றைக்கி பதிவு பண்ணுற அன்றைக்கி வர்த்தகம் ஆகிக்கிட்டு இருக்குது. இதற்கு தகுந்த மாதிரி நம்ம எம்சிஎக்ஸ் மார்க்கெட்டு மற்றும் நம்மளுடைய உள்ளூர் சந்தையில் என்ன விலைகள் இருக்குங்கிறது அப்பப்போ அது தீர்மானிக்கப்படுகிறது. உங்களுடைய கேள்வி என்ன கேட்டீங்கன்னாக்கா, இன்னும் 5 ஆண்டுகளில் இது அப்படியே டபுள் ஆகுங்கிற மாதிரி ஒரு வல்லுநர் சொல்லியிருக்காங்கங்கிறது ஒரு கருத்து சொல்கிறீங்க. எனது பார்வையில் தங்கம் 4,100 அப்படிங்கிறது 4,100 பர் டாலர் பர் அவுன்ஸ். அப்போது நம்ம 22 கேரட் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா ஒரு கிராம் இப்போ இந்த 14,000 ரேஞ்சில் ட்ரேடு ஆகிட்டு இருக்கு பார்த்தீங்களா. குறைஞ்சபட்சம் ஒரு 12,000 ஸ்ட்ராங் சப்போர்ட், அதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாக தெரிகிறது. அப்போ நீங்கள் கேட்குறது 5 வருஷத்தில் டபுள் ஆகும், என்ன சார் நீங்கள் மாற்றி இப்படி இறங்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்கிறீங்கன்னு ஒரு கேள்வி வருது நேயர்களுடைய மைண்ட் வாய்ஸ். என்னுடைய பார்வையில் இருக்கக்கூடிய டேட்டாவினுடைய அடிப்படையில் இன்ஃப்ளேஷன், டாலர், யூஎஸ் ஃபெடரல் அவங்களுடைய ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி தான் உலக அளவில் இருக்கக்கூடிய நாடுகள் தங்களுடைய கரன்சியை மெயின்டைன் பண்ணி அதுக்கு இணையாக தங்கத்தை வாங்குவதும் குறைப்பதும் அப்படியே ஸ்டேட்டஸ்கோ மெயின்டைன் பண்ணதும் நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போது அமெரிக்காவினுடைய யூஎஸ் ஃபெடரல் சேர்மன் ஜெரோம் பவுல் ஐயா இப்போ இந்த மே மாதத்தில் அவருக்கு ஓய்வு பெறார். அவருக்கு அடுத்து வரவர் இருக்கார் பார்த்தீங்களா, ஒரு முன்மொழிவுகள் பேசிக்கிறாங்க. நான் செய்தி வழியாக தெரிஞ்சுக்கிட்டேன். அவர் தான் வராருன்னு உத்தரவாதமாக சொல்ல முடியாது. கெவின் பால் அப்படிங்கிறவர் வராரு. அவர் வராருன்னு பெயர் சொன்ன உடனே
தங்கத்தினுடைய விலை திடீர்னு ஏறித்து, ம் அப்புறம் மறுபடியும் இறங்கிடுது. இந்த ஏற்ற இறக்கங்களை தீர்மானிப்பது யூஎஸ் ஃபெடரலினுடைய ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். அது அவங்க நாட்டு பிரச்சனைன்ட்டு நம்ம விட முடியாது. ஃபெடரல் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு இன்ஃப்ளேஷனுக்கு தகுந்த மாதிரி கூட்டுவதும் குறைப்பதும் நடைமுறையாக இருக்குது. இன்ஃப்ளேஷன் திருப்திகரமாக இருந்தால் இன்ட்ரெஸ்ட்டை அவங்க குறைப்பாங்க. அப்போ குறைக்கிற போது அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம உலக அளவில் இருக்கக்கூடிய நாடுகளினுடைய தாக்கத்தை ஏற்படுத்தும். இது உலக அளவில் இருக்கக்கூடிய நிகழ்வுகள். ஓகே நீங்கள் கேட்ட மாதிரி இந்த ஜெர்மன் வல்லுநர் சொன்னதும் எப்போ நடக்கலாம் அப்படிங்கிறதுக்கு சொல்கிறேன். இப்போ இம்மிடியட்டாக அது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் குறைவு. காரணம் என்னன்னு கேட்டோம்னா, சப்போஸ் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை ஒரு 0.25 ஏற்றிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இன்ட்ரெஸ்ட்டை ஏற்றினால் தங்கம் விலை இறங்கும். எனது பார்வையில் இப்போ இருக்கிற விலையில், அது இந்திய சந்தையில் இருக்கக்கூடிய விலையாக இருக்கட்டும், எம்சிஎஸ்ஸாக இருக்கட்டும், குளோபல் லெவலில் இருக்கக்கூடிய டாலர் பர் அவுன்ஸாக இருக்கட்டும், இப்போ இருக்கிறதுலேருந்து ஒரு குறைந்தது ஒரு 10% கரெக்ஷன் அங்கேருந்து டிமாண்ட் கிரியேட் ஆகி மேலே போகும். அப்போ போகிற போது நீங்கள் கேட்ட மாதிரி புதிய உச்சத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் பிரகாசமாகவும் இருக்குது. அதனால் தங்கத்தை முதலீடு செய்கிறவங்க கரெக்ஷனை பயன்படுத்திட்டு பார்ட்டாக வாங்கலாம். சொந்த தேவைக்கு வாங்குறவங்களும் ஒரு சரிவு வரப்போது அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கலாம். இப்போ குறிப்பா இந்த தங்கம் அப்படின்னு பார்க்கும் பொழுது நிறைய பேர் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக பண்ணுவாங்க. பெருசா இது மூலயமா நம்ம இப்போ போடுறோம்னா, இப்போ இந்த தங்கத்தை வாங்குறோம்னா, அடுத்ததா நம்ம இந்த தங்கத்தை விற்கும்போது அதிகமான ஒரு அமௌண்ட்டுக்கு வாங்கணும் அப்படிங்கிற ஒரு லாபத்தோட வாங்கக்கூடிய எத்தனை பேர் இருக்காங்களோ, அதையும் தாண்டி இந்த தங்கத்தை சென்டிமெண்ட்டா ஒரு உணர்வுபூர்வமா தான் கூட கனெக்ட் பண்ணிக்கிட்டு தன்னுடைய நிகழ்ச்சிகள்ல அதை போட்டுக்கிறதா இருக்கட்டும், தன்னுடைய வீட்ல எந்த சுப நிகழ்ச்சிகள் நடந்தாலும் மத்தவங்களுக்கு போடுற ஒரு விஷயமா இருக்கட்டும். ஸோ அந்த வகையில நம்மளுடைய தமிழ்நாட்டு மக்கள் தங்கத்தோட ரொம்ப ஒன்றிணைந்திருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் இல்லையா? ஸோ அப்படிப்பட்டவங்க எப்ப தங்கத்தை வாங்கலாம்? ஒரு சரியான கேள்வி கேட்டீங்க. ம். இப்போ இந்த இடத்துல நான் ஒரு யதார்த்தமான ஒரு உண்மையை சொல்கிறேன். நீங்கள் கேட்ட கேள்விக்கு இதுதான் பதில் அப்படின்னு எனது பார்வையில். சவுத் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா தங்கம், மகரீர்கிட்ட இருக்கிற தங்கம் மிக அதிகம். பல ஆயிரம் டன்னு தங்கம் ஆபரணங்களாகவும் நகைகளாகவும் வச்சுருக்காங்க. இது தொன்று தொட்டு ஒரு சேமிப்புக்காக அவங்க வாங்கலை. ம். தங்கம் அப்படிங்கிறது ஒரு பாதுகாப்பான பொருள். அவசரத்துக்கு அடமானம் வச்சுக்கிறதுக்கு, அல்லது ஒரு சமுதாய அந்தஸ்து. அப்போ இந்த சமுதாய அந்தஸ்துக்கு போகிறதுக்காகவும் இந்த தங்கத்தை ஆரம்ப காலத்துலேருந்து ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. தாத்தா பாட்டி காலத்துலேருந்தே பண்ணிகிட்டு இருக்காங்க. அன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 120 ரூபா விற்றுது. எனக்கு விவரம் தெரிஞ்சு நான் 120 ரூபாய்க்கு பவுன் பார்த்துருக்கேன். ஓகே. இன்றைக்கி அதே விஸ்வநாதன் 1,17,000 ரூபாய்க்கும் பார்த்துட்ருக்காரு. நாளைக்கு எதிர்காலத்தில் நீங்கள் கேட்டீங்களையோ ஆரம்பத்தில் அது மாதிரி போகிறபோது 1,50,000 லட்சம் கூட போகலாம். உச்சமும் கிடையாது, எதுவுமே கீழையும் வரும்னு சொல்ல முடியாது. சந்தையினுடைய போக்கு, உலக காரணிகள், குளோபல் ஈவெண்ட்ஸு, மேக்ரோ மைக்ரோ டேட்டா இத்தனையெல்லாம் தங்கத்தை தீர்மானிக்கிறது. அப்போ அந்தந்த நாட்டினுடைய சென்ட்ரல் பேங்க்கு தங்கத்தை இருப்பு வாங்கி வச்சுக்கிறாங்க. கரன்சிக்கு ஈக்குவலாக ஃபாரின் எக்ஸ்சேஞ்சை மெயின்டைன் பண்ணுறதுக்காக வச்சுக்கிறாங்க. இது ரொம்ப டீட்டெயில்டாக பேச டைம் பத்தாது, நான் மேலோட்டமாக சொல்கிறேன். அப்போது நம்ம நன்றி யாருக்கு சொல்லணும்னு கேட்டிங்கன்னா, நம்ம வீட்டில் இருக்கிற அம்மணியெல்லாம் இருக்காங்க பத்திரிக்கலாம், மகளிர், அவங்களுக்கு தான் நன்றி சொல்லணும். ஏன்னா அவங்க இன்றைக்கி நம்மக்கிட்ட இருக்கிற தங்கம் பார்த்திங்கன்னா அவங்கக்கிட்ட தான், அவங்க தான் சேமித்து வச்சுருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ட்ராப்பாக வாங்குறது, ஒரு 10 கிராம் 5 கிராம் வாங்குறது, பவுன் கணக்கில் வாங்குறது, ஒரு நிகழ்ச்சிகளுக்கு தங்கத்தை போடணும்னு பண்ணுறது. நீங்கள் வேறு எதில் போட்டிருந்தாலும் உங்களுக்கு பெரிய அளவில் உங்களுக்கு அதனுடைய அவுட்புட் இல்லை. ஆனால் அவங்க கோல்டு இஸ் நாட் ஏன் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு எனது பாயிண்ட் ஆஃப்ல இருந்தால் கூட, கோல்டுங்கிறது ஒரு ஹெட்ஜிங் தான். அப்போது இவங்ககிட்ட இருக்கிற தங்கமே பார்த்தீங்கன்னாக்கா அபரிமிதமாக இருக்குது. நம்ம சவுத் இண்டியன்ஸில் தான் அதிகமாக இருக்குது. உலக அளவில் பார்த்தீங்கன்னாக்கா தங்கம் அதிகமாக இருக்கிறது நம்ம நாட்டு பெண்மணிகள்கிட்ட இருக்கிற தங்கமே பல ஆயிரம் டன்னு இருக்குன்ட்டு ஒரு புள்ளி விவரங்கள் பார்த்தேன். நம்ம ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதனால தான் என்ன கேட்குறோம் கேட்டிங்கனாக்கா, நல்ல ஓரளவுக்கு தங்கம் வாங்கி வச்சுக்கிறதுங்கிறது ஒரு நடைமுறை சித்தாந்தம். அதே டயத்தில் ஒரு வாழ்வியல் சித்தாந்தம், ஒரு சமுதாய பார்வையில் பார்க்குற போது ஒரு அந்தஸ்து, இதை முடிஞ்ச அளவுக்கு நம்ம செய்கிறோம். அட்லீஸ்ட்டு பொண்ணை வைக்கிற இடத்துல பூவை வையின்னு சொல்ல இடத்துல 10 பவுன் போடுற இடத்துல 5 பவுன் போடலாம், 10 கிலோ போடுற இடத்துல 2 கிலோ போடுறவங்களாம் இருக்காங்கன்னா இந்த தங்கம் தான் ஒரு நிர்ணயிக்கிறது. அப்போ தேவைகள் அதிகமாக இருக்கோ இல்லையோ, ஆபரணங்கள் மூலமாக நம்மக்கிட்ட தங்கம் நிறையா இருக்குது. அதனால் தங்கம் நீங்கள் ஒரு சம்பிரதாயத்துக்காக சென்டிமெண்ட்டுக்காக இல்லைனாலும் இது ஒரு நல்ல ஒரு மூலதனமாக எடுத்துக்கலாம். எதிர்காலத்தில் ஒரு அவசர தேவைக்கே போகிறோம்,
ஒரு பேங்க்கில் வைக்கிறோம், பணம் கிடைக்கிறது. கையில் வந்து 100 ரூபா பணம் இருக்கிறதுக்கு வேல்யூக்கு இது 80% நமக்கு பணம் தருது இல்லையா? போனோன்னா வச்சு வாங்குறோம், அப்புறம் திருப்புறோம், இந்த மாதிரிலாம் செய்கிறோம். ஆனால் நிறைய பேர் ஒரு தப்பு பண்ணிடுறாங்க. என்ன கேட்டிங்கனாக்கா, தங்கத்தை விற்று அதை இடம் வாங்குறது. தங்கத்தை தயவு செய்து விற்காதீங்க. அவசர தேவைக்குன்னா அடமானம் வச்சு வாங்குங்கோ. தங்கத்தை வித்துட்டிங்கன்னா திருப்பி வாங்குறதுக்கு கை வராது, அதுக்கான வாய்ப்புகள் வராது, அப்புறம் பார்த்துக்கலாம். அப்படிங்கிற போது புதிய உச்சத்துக்கு போகிற போது நம்ம வருத்தப்படுவோம். அதனால தங்கத்தை வச்சு ஒரு இடம் வாங்குறது, தங்கத்தை அடமானம் வச்சு வாங்கலாம், வசதி வரும்போது திருப்பிக்கலாம். தங்கத்தை விற்று போட்டு இந்த வீடு கட்டுறது, இந்த மாதிரி வேற ஒரு செலவுக்குங்கிறது கொஞ்சம் யோசனை பண்ணி செய்யணுங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. கண்டிப்பா சார். இப்போ பொதுமக்களை தாண்டிலும் ஒவ்வொரு நாடுகளும் தங்கம் வாங்குறதுல வந்து பயங்கர ஒரு கான்சென்ட்ரேஷன் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம். ஸோ ஒவ்வொரு நாட்டுக்கும் இந்த தங்கத்துடைய முதலீடு அப்படிங்கிறதா இருக்கட்டும், தங்கத்தை வாங்கி வைக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கட்டும், எந்த அளவுக்கு முக்கியமானது ஒன்றா இருந்துட்டு இருக்கு? தங்கம் வந்துமா அந்தந்த நாட்டு கரன்சி டாலருக்கு நிகரான மதிப்புன்னு தான் சொல்கிறோம். டாலருக்கு நிகரான இந்திய மதிப்பு, டாலருக்கு நிகரான இன்னொரு மதிப்பு, இப்படி தான் நம்ம டாலரை பேஸ் பண்ணி தான் ஃபிக்ஸ் பண்ணுறோம். அப்போ அந்த கரன்சிக்கு ஃபாரின் எக்ஸ்சேஞ்சஸ் டிரான்சாக்ஷன், நம்ம இம்போர்ட்டு எக்ஸ்போர்ட்டெல்லாம் இதெல்லாம் நிறையா ரிஃப்ளெக்ட் ஆகுது. அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ருப்பியினுடைய வேல்யூ வந்து இப்போ நாளுக்கு நாள் குறைஞ்சிக்கிட்டு இருக்குது, டெப்ரிசியேஷன் ஆகிட்டு இருக்குது. இப்போ இந்த 2 நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கூட புதிய உச்சத்துக்கு வந்திருக்கு. டெப்ரிசியேஷன் ஆக ஆக நம்மளுடைய கோல்டு இருப்பு அதிகமாக தேவைப்படுறது. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்பர் 1 யார் பார்த்தீங்கன்னாக்கா சைனா. சைனாவில் தங்கத்தை அப்படியே வாங்கிக்கிட்டே இருக்காங்க. யாராவது விற்றாதானே குறையும். அப்போது சந்தையில் எப்படி டிமாண்டு சப்ளை இருக்கோ, இன்னும் ஸ்டில் ஆன் டிமாண்ட். ஆனால் இப்போ சந்தை பெருசாக நம்மளுடைய தினசரி சந்தை, தட் இஸ் நம்மளுடைய பார்வையில் பார்க்குற போது ஆபரண தங்கம்லாம் பெரிய முன்னேற்றம் இல்லை. ஒரு 600 ஏறுது, 800 இறங்குறது, 1000 ஏறுது, 300 இறங்குறது, இப்படியே ஒரு ரேஞ்ச் பவுண்டில் தான் இருக்குது. காரணம் என்ன அப்படிங்கிட்டலாம், இன்னொத்த கோல்டை பொறுத்தவரையிலும் ஒரு ஸ்திரத்தன்மை இல்லை. புதிய உச்சத்தை பிரேக் அவுட் ஆகணும், அல்லது நான் சொன்ன மாதிரி அந்த 12,000ன்னு இருக்குது பார்த்தீங்களா ஆபரண தங்கம் 22 கேரட், அது உடஞ்சால்தான் நமக்கு வந்து சப்போர்ட் பிரேக். அது வரலையும் இப்படி தான் இருக்கும், ஆசிலேஷனில் தான் இருக்கும். அப்போ குறையிற போது வாங்கிக்கோங்க. இது ஒரு டெக்னிக்கலான ஒரு பாயிண்டில் நம்ம ஆஸ் பர் சார்ட்டெல்லாம் வச்சு நம்ம அனலைஸ் பண்ணி சொல்கிறது. கண்டிப்பா சார். இப்போ கோல்டு வந்து அடுத்த 5 வருஷத்துக்கு எப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை சந்திக்கும் அப்படிங்கிறத முதற்கொண்டு, இந்த கோல்டு அப்படிங்கிறது எந்த அளவுக்கு முக்கியமான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறத பற்றியும் கிளியராக உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி இவ்வளோ விஷயங்களை எங்கள் கூட பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்களுடைய நேரத்துக்கும் உங்களுக்கும் ரொம்ப நன்றி சார். இன்னும் மீண்டும் அடுத்த பதிவில் கூடுதல் தகவலுடன் புதிய தகவலுடன் சந்திப்போம். வாய்ப்பு கொடுத்தமைக்கு நன்றி, வணக்கம். மெரிபா பன்னீர் சோடா. I trust மெரிபா.